சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்றே இந்த சாயப்பா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று நீ செவி கொடுத்து கேள். ஏனென்றால் உன்னை சுற்றி இருக்கின்ற எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம், உனக்கு மட்டும் தெரியவில்லை. அதை இன்றே என் குழந்தைக்கு நான் சொல்ல வேண்டும். எல்லோரும் அறிந்து வைத்திருக்கின்ற ஒரு விஷயத்தை நீ மட்டும் அறியாமல் இருக்கிறாய் என்றால், ஒரு தகப்பனாக அதை உனக்கு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? இந்த விஷயத்தில் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் என்னவென்று சொல்ல வேண்டியது இந்த அப்பாவின் கடமை அல்லவா? இதனால் ஒரு பாதிப்பு உன் வாழ்க்கையில் உருவாகி கொண்டிருக்கிறது. இதனால் உன் வாழ்க்கையில் ஒரு துன்பம் உனக்கு அதிகமாக நேர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இது புரியாமல் என் குழந்தை, நீ இந்த விஷயம் தெரியாமல் மேலும் மேலும் அந்த சிக்கலுக்குள் தான் சிக்கிக் கொண்டிருக்கின்றாய். எல்லோரையும் போல நாமும் இருக்கிறோம் என்று நினைக்கின்றாய். ஆனால் உண்மை அது அல்ல. எல்லோருக்கும் நடக்காத ஒரு விஷயம் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது. மற்றவர்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் உனக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. அப்படியென்றால் இதை உடனடியாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உடனடியாக இதனை என்னவென்று நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் நின்று நான் பேச நினைக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையுமே நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம். இனி உனக்காக நான் வருகின்ற இந்த காலத்தை முழுக்க முழுக்க நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை தொடர்ந்து வரும் எல்லா விஷயங்களையுமே நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கு ஒவ்வொரு நன்மைகளையும் தெளிவாக புரிய வைக்கும் என்பதை நீ மறக்காதே. நல்லது வேண்டி இந்த அப்பா உன் முன்னால் நிற்கின்றேன். என் குழந்தைக்கான நன்மையை சொல்லிவிட இந்த அப்பா வந்திருக்கின்றேன். உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உணர வேண்டும் என்று இந்த அப்பா நான் வந்திருக்கின்றேன். இனி நடக்கும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடக்கும் எல்லா நன்மைகளையும் நான் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு சரியாக தெரியப்படுத்துவேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. சாயப்பா இருக்க இனி உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க தெளிவாக புரிந்து, சாயப்பா உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த வாய்ப்புகள் ஒவ்வொன்றையுமே நீ சரியாக பயன்படுத்தி, உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையுமே நீ கவனமாக தெரிந்து கொள். தேவையில்லாமல் எதையாவது யோசித்து என் குழந்தை நீ வருந்தக்கூடாது. தேவையில்லாமல் எதையாவது சிந்தித்து என் குழந்தை நீ கலங்கக்கூடாது. நடப்பதில் இருக்கும் உண்மைகளை நாம் தெரிந்து கொள்கிறோம் என்றால் நம்மை தொடரும் பல நன்மைகளை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை தொடரும் பல விஷயங்களை எப்பொழுதும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கு ஏற்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே சரியாக உணர்த்துவதை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். கவனம் இல்லாமல் என் குழந்தை தொலைத்துவிட்ட விஷயங்களும், தேவையில்லாமல் உன்னை விட்டு சென்ற விஷயங்களும் சாதாரணமாக நடந்தது கிடையாது. சாயப்பா கண்டு கொண்ட விஷயத்தை உனக்கு நான் என்னவென்று சொல்ல நினைக்கிறேன். உன் வாழ்க்கை நடக்கும் சில விஷயங்கள் நிச்சயமாக நீ இனிமேலும் தெரிந்து கொள்ளாமல் சென்று விடாதே. உனக்கு நடத்தப்படுவதிலிருந்து இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் பல உண்மைகளுக்கு நீ நிச்சயமாக பல நம்பிக்கையோடு சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். எதுவாக இருந்தாலும் நம்மை தேடி நடக்கும் இந்த காலம் இந்த சாயப்பா உனக்கு உணர்த்துவது என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். சுற்றி இருந்து உன்னை வேதனைப்படுத்துகின்ற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு வந்தது கிடையாது. இதை எல்லாமும் திட்டமிட்டு உன்னை தேடி வந்த செயல் என்பதை நீ மறக்கக்கூடாது. திட்டமிட்டு உன்னிடத்தில் வந்திட்ட விஷயங்கள் இவை என்பதை நீ ஒருபொழுதும் மறக்கக்கூடாது. உனக்காக எதையுமே நான் புரிய வைக்க நினைக்கும் இந்த காலம், உனக்காக எதையுமே நான் சொல்லிவிட துடிக்கும் இந்த காலம், நீ என்னவாக இந்த வாழ்க்கையை நினைத்திருக்கிறாய் என்பதை நான் அப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன். என் குழந்தைக்குள் ஒரு பய உணர்வு தொடர்ச்சியாகவே இருந்து வருகிறது. என் குழந்தைக்குள் ஒரு பதற்ற உணர்வு தொடர்ச்சியாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் என்ன காரணமாக இருக்க முடியும்? இப்படி என் குழந்தை பதறுவதற்கு என்ன காரணம்? அப்படி என்னதான் நடக்கிறது என் குழந்தைக்கு என்று நான் யோசித்த பொழுதுதான் புரிந்து கொண்டேன். குழந்தையே, எந்த ஒரு விஷயத்தை வெளியில் சொன்னாலும், யாரிடத்தில் பகிர்ந்து கொண்டாலும் அது அப்படியே மற்றவர்களுக்கு சென்று சேர்ந்து விடுகிறது. அதே நேரம் என் குழந்தையினுடைய மனதில் எந்த விஷயங்களுமே இருப்பதே கிடையாது. எதையுமே வெள்ளந்தியாக என் குழந்தை மற்றவரிடம் பகிர்ந்து கொண்டு விடுகின்றாய். மற்றவர்களை எப்பொழுதுமே நீ பெரிதாக நினைக்காமல் எந்த ஒரு விஷயத்தையும், ஏன் உன்னை பற்றிய விஷயங்களை எல்லாமும் அவர்களிடத்தில் நீ பகிர்ந்து கொள்கிறாய். உனக்கு இனி நடக்கக்கூடிய, இனிமேல் நீ செய்யக்கூடியது என்று ஒவ்வொன்றையுமே இவர்களிடத்தில் நீ சொல்லி விடுகின்றாய்.
வாழ்க்கையில் நாம் ஏற்கனவே பல கஷ்டங்களை கடந்து, பல சோதனைகளை கடந்து, பல தீமைகளையும் பல துரோகங்களையும் சந்தித்து தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நமக்கான ஒரு விஷயத்தை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக இதிலிருந்து இவர்கள் நமக்கு என்னவெல்லாம் என்னென்ன தீங்கை எல்லாம் செய்வார்கள் என்பதை முதலில் நீ உணர்ந்து இருக்க வேண்டும். எல்லோரையும் என் குழந்தை வெள்ளந்தியாக நம்பியதோடு மட்டுமல்லாமல் எல்லோரையும் என் குழந்தை சர்வ சாதாரணமாக நினைத்து விட்டது. இவர்கள் என்ன செய்துவிடப் போகிறார்கள், இவர்கள் என்ன நடத்தப் போகிறார்கள் என்று என் குழந்தை எல்லா விஷயங்களையும் வெள்ளந்தியாக நினைத்து விட்டது. இப்படி என் குழந்தை வெள்ளந்தியாக நினைக்க நினைக்க இதையெல்லாம் சுற்றி இருந்தவர்கள் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டால் என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல துன்பங்களை கொடுக்கத்தான் இவர்கள் துணிந்து விட்டார்களே தவிர ஒருபொழுதும் என் குழந்தைக்கு நல்லதை நடத்த இவர்கள் யோசிக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கும் பல வேதனைகளுக்கும் சோதனைகளுக்கும் காரணமான இவர்கள் சர்வசாதாரணமாக என் குழந்தையிடம் ஒன்றும் தெரியாதது போல நடந்து கொள்கிறார்கள். நீ நினைக்கிறாய் அல்லவா, நாம் சொன்ன ஒரு விஷயம் எப்படி வெளியில் சென்றது, நாம் நினைத்த ஒரு விஷயம் எப்படி மற்றவர்களுக்கு தெரிந்தது, நாம் நாளை இதை செய்ய போகிறோம் என்பதை நாம் செய்வதற்கு முன்பாகவே தடுத்து நிறுத்த இவர்கள் எப்படி கிளம்பி வந்தார்கள் என்று பல கேள்வி உனக்குள் எரிகிறது என்றால் அதற்கு முன்னதாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாமும் நீ யாரிடத்தில் பகிர்ந்து கொண்டாய் என்பதை, இதையெல்லாம் நீ யாரிடத்தில் சொல்லிவிட்டாய் என்பதை, என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் தாண்டி நீ என்னவாக இருந்தாய், எப்படி இந்த விஷயத்தை எதிர்கொண்டாய், யாரிடத்தில் இதனை பகிர்ந்து கொண்டாய் என்பதையெல்லாம் நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உடன் இருப்பவர்களை எல்லாமும் நாம் கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டிருப்பது நியாயமாகுமா? எல்லோரையுமே நாம் நமக்கு நன்றியோடு இருப்பார்கள் என்று நினைப்பது நியாயமாகுமா? எந்த ஒரு காரியத்தையும் நாம் சற்று கவனமாகவும் சரியாகவும் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் நாம் முழுக்க முழுக்க தெளிவோடு என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உடன் இருப்பவர்கள் என நினைத்தாலும், நம்மோடு இருப்பவர்கள் எந்த விஷயத்தை பற்றி யோசித்தாலும், அவர்கள் அதனை எப்படி சிந்தித்தாலும் இதற்காக நீ ஒருபோதும் இனி கலங்கக்கூடாது. உன்னை தேடி நடத்தப்படும் எல்லா விஷயங்களிலும் இருக்கின்ற காரணங்களை புரிந்து கொண்டு உனக்கு சரியான ஒன்றை நீ நம்பிக்கையோடு பெறுவதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். நடந்து முடிந்ததை எல்லாமும் இனி யோசித்து வருந்த ஒன்றுமே கிடையாது. உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் இனி முழுக்க முழுக்க நீ தெரிந்து கொள். முதலில் ஒன்றை தெரிந்து கொள். நீ எல்லோரிடத்திலும் உன்னை பற்றி பேசுகிறாய் அல்லவா? இதில் எத்தனை பேர் அவர்கள் வீட்டில் நடக்கின்ற விஷயத்தையும் அவர்கள் வாழ்க்கை நடக்கின்ற விஷயத்தையும் இடத்தில் பகிர்ந்து கொள்கிறார்கள் என்று நீ யோசித்து, ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் நம் வீட்டு விஷயங்களை நாம் வெளியில் சொல்லக்கூடாது என்பது, நம் வீட்டில் நடப்பது எல்லாம் நமக்கான ரகசியம் என்பதை, அதை மற்றவரிடம் ஒருபொழுதும் கொண்டு போய் சேர்க்கக்கூடாது என்பது இவர்களுக்கு நன்றாக தெரியும். நீ மட்டும்தான் இதை எல்லாமும் வெள்ளந்தியாக பேசிவிட்டு மற்றவர்கள் மத்தியில் நல்ல குழந்தைகள் போல நடந்து கொள்கின்றாய். ஆனால் உன்னுடைய இந்த மனநிலையை இவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள். இந்த மனநிலையை இவர்கள் உனக்கு எதிராக பயன்படுத்துகிறார்கள். எப்பொழுதும் இடத்தில் கேட்டு தெரிந்து கொள்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் மற்றவர்களுக்கு இவர்கள் தெரியப்படுத்துகிறார்கள். ஒவ்வொரு நாளும் உனக்கு சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுத்துத்தான் இவர்களுக்கு நேரம் சரியாக இருக்கிறது. எப்பொழுதுமே இவர்கள் உனக்கு நல்லதை நடத்திவிட யோசிக்கவில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த காலத்திலும் உனக்குரிய நம்பிக்கையை இவர்கள் தருவதற்கு நினைக்கவில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் அவர்களுக்கு ஒருபொழுதும் போக்காக மாறிவிடக்கூடாது. இதை எல்லாமும் தெரிந்து கொள்ள அவர்கள் எப்பொழுதுமே சுற்றி இருப்பவர்களுக்கு இந்த விஷயத்தை சொன்னால் அது அவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அல்லவா? உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் அவர்களுக்கு ஒரு விதமான பொழுதுபோக்காக மாறும் அல்லவா? அதைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்று ஒரு காரியத்தை தான் இவர்கள் முழுக்க முழுக்க செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னவென்றும் ஏதுவென்றும் உணராத நிலை என் குழந்தையின் வாழ்க்கையில் மேலும் மேலும் பல துன்பத்தை கொடுத்து விட்டது. என் குழந்தைக்கு பல கஷ்டங்களை கொடுத்து விட்டது. உன்னை பற்றி தெரிந்து கொள்ள இவர்கள் காட்டுகின்ற ஆர்வம் என் குழந்தை ஒருபொழுதும் அவர்கள் வாழ்க்கையில் காட்டியது கிடையாது. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்கும் என் குழந்தைகள் இவர்கள் கொடுக்க நினைத்த இந்த கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் என்னுடைய மனதை அதிகமாக பாதித்து விட்டது என்பதுதான் உண்மை. என்னுடைய மனதிற்குள் இருந்து இது மிகுதியான சோதனைகளை கொடுத்து விட்டது என்பதுதான் உண்மை. என்னவாகும் என்றும் ஏதுவாகும் என்றும் என் குழந்தை இனியும் எதையுமே யோசித்து வருந்த வேண்டாம். உனக்காக நான் கொடுப்பதும் ஒவ்வொன்றையுமே
நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும். உனக்காக நான் கொடுப்பது ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் மனநிறைவோடு புரிந்து கொண்டாலே அது போதும். நல்லதை நாம் சொல்ல எண்ணும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையுமே நீ நிச்சயமாக மிகுந்த கவனத்தோடு மிகுந்த தெளிவோடும் சரியாகவும் நீ உணர வேண்டும். எதை பேச வேண்டும், யாரிடத்தில் பேச வேண்டும் என்ற ஒரு தெளிவு என் குழந்தைக்குள் இருந்துவிட்டால் என் குழந்தையின் வாழ்க்கையில் யாராலும் எந்த கெடுதலும் நடக்காது. அப்படி நடத்த நினைத்தாலும் அதை என் குழந்தை தன்னுடைய அறிவால் நிச்சயமாக நீ தடுத்து நிறுத்தி விடுவாய் என்பதுதான் உண்மை. உன்னை பற்றிய தெளிவு ஓடும். உன்னை பற்றிய இந்த புரிதலோடு நான் வருகின்ற இந்த நேரம் முழுக்க இனி என் குழந்தை எதையுமே நினைத்து நீ கலங்கக்கூடாது என்பதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன். எதை பற்றியும் சிந்தித்து என் குழந்தை மனம் வேதனைப்பட்டு நிற்கக்கூடாது என்பதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் உன் முன்னால் வருகின்றேன். உனக்கு நடக்கும் இது போன்ற விஷயங்களை இனிமேலாவது சற்று நீ உன்னிப்பாக என்னவென்று கவனிக்கத் தொடங்கு. யாரால் என்ன நடக்கிறது, எதனால் உன் வாழ்க்கை மாறுகிறது, எதனால் உனக்குள் மாற்றங்கள் வருகிறது என்பதையெல்லாம் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் விஷயங்களோடு இனி இந்த வாழ்க்கையில் எல்லா உண்மைகளும் உன்னை சுற்றுகிறது. உனக்கு மன தெளிவை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையும் நீ பெற்று தயங்காதே. நின்று நீ எதையுமே உணர்ந்து கொள். இனிமேலும் என் குழந்தை உன்னுடைய கண்ணீர் துளிகளை எல்லாம் நீ வீணடித்து விடாதே. உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க இனி சரியாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். எல்லா விஷயங்களையும் அப்பாவின் அருளோடு நீ என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் என்பதிலும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. சாயப்பா உன் மீது வைத்த அக்கறை என்னவென்பது உனக்கு இப்போது புரிந்து கொள்ள முடிகிறதா? உன் மீது கொண்ட நம்பிக்கை என்னவென்று உனக்கு புரிந்து கொள்ள முடிகிறதா? அது போதும். இனி வேறு எதையும் நீ யோசித்து கலங்காதே. வேறு எதையுமே நீ சிந்தித்து வருந்தாமல் யாரிடமும் எதையும் சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை முதலில் கைவிடு. அது போதும். மற்ற எல்லாமே உனக்கு சரியாகவே நடக்கும். இனி வரும் காலங்களில் நீ நிம்மதியோடு வாழ்வாய் என்பதிலும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த அப்பாவின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு இருந்து கொண்டே இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்காதே. இந்த சாயப்பா நினைத்தால் உன்னுடைய வாழ்க்கையை அப்படியே தலைகீழாக மாற்றிவிட முடியும். இந்த அப்பா நினைத்தால் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே வசந்தமாக மாற்ற முடியும். எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் உண்டல்லவா? அதனால் சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு. எல்லாம் நன்மைக்கே உன் சாயப்பா நடத்தி தருகின்றேன். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.